தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வீரவசனம் பேசின முதலமைச்சர் விஜய் ஆட்சியில 6 வயது சிறுமி முதல் 60 வயது அம்மா வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு. சமீபத்துல கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டுமா, அவரோட கட்சியோட ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மேலையும் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேலையும் பாலியல் புகார் இருந்தும் கைது பண்ணாம இருக்கிறத பத்தி முதலமைச்சர் விஜய் ஒரு வார்த்தை கூட பேசல. படத்துல விவசாயியா நடிச்சு அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுற முதலமைச்சர் விஜய் தான் விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்றேன்னு அறிவிச்சுட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணாம விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணார். காவிரி தண்ணி கிடைக்கல, மேட்டூர் அணைய சீக்கிரம் தரங்க, வறட்சி நிவாரண நிதி கொடுங்கன்னு விவசாயிகள் ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை சந்திக்க நேரம் இல்லாத முதலமைச்சர் விஜய் சினிமா நடிகர் நடிகைகளை மட்டும் நேரம் ஒதுக்கி மிஸ் பண்ணாம சந்திக்கிறார். 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு முதலமைச்சர் அறிவிச்சார். ஆனா உண்மை என்னன்னா 500 ரூபாய் கட்டிட்டு இருந்த வீடு இன்னைக்கு 5000 ரூபாய் மின்சார கட்டணத்தை கட்டுறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்லாத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. சொத்து வரிய 4 மடங்கா உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற அரிசி, பருப்பு, பால் எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இதுதான் 100 நாள் தாவேகா அரசு பண்ண சாதனை. அது மட்டும் இல்ல, பழனி கோவில் நிலத்தை 100 கோடிக்கு போலி பத்திரம் மூலமா வித்தது, அரசு வழக்கறிஞர் பதவிக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கினதுன்னு தமிழ்நாடு தாவேகா ஆட்சியில படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தமிழ்நாடு இப்படி நாசமா போயிட்டு இருக்கும் போது இதை எதுவும் கண்டுக்காம நம்ம விஜய் சர்க்கார் சர்க்கஸ் சர்க்கார் அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? பிஸியா ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. தப்பா தமிழ் பேசுறீங்க, திருத்திக்கோங்கன்னு சொன்னா நான் ஏன் பண்ணணும்னு கேட்கிற உருட்டுக்கட்டை அமைச்சர், வாட்ஸ்அப் மெசேஜ் படிச்சுட்டு அதிமேதாவி மாதிரி பேசுற இளம் முதலமைச்சர், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற ஸ்டேடியம்ல ஏடிஎம் கார்டுல பவுடரை ஒதுக்குற கொக்கைன் அமைச்சர், டாக்டருக்கு படிக்காம எல்லாரும் நம்பர் கார்பெண்டர் ஆகணும்னு சொல்ற ஆர்எஸ்எஸ் அமைச்சர், ஸ்கூல் பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அவமானப்படுத்துற ரீல்ஸ் அமைச்சர். இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் எதுக்கும் வாய் திறக்காம இருக்கிற பொம்மை முதலமைச்சர்னு எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒரு சர்க்கஸ் கூடாரமா ஆக்கி வச்சிருக்காங்க. மொத்தத்துல மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசால மக்களுக்கு மிஞ்சினது வெறும் ஏமாற்றம். சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர், ஜென்சி பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு ஆர்வமாக வாக்களித்த இந்த முதலமைச்சருக்கு இன்னைக்கு ஜென்சிக்கள் மட்டும் ஏறத்தாழ 10க்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை பழியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த 100 நாளில் பல குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 576 குற்ற சம்பவங்கள் இருக்குது. அதில் குற்றங்கள் வாரியாக எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் குற்றங்களினுடைய எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவையில் ஒரு மாணவன் போதைப் பொருளை பற்றி தகவல் கொடுத்ததா சொல்லி, அமுதன் என்கிற மாணவன், காவல்துறையே சொல்லுது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இடத்துல அமுதன்ற உங்கள் ஃப்ரெண்டு தான் எல்லா தகவலும் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு சக மாணவர்கள் எல்லாம் அந்த மாணவனை கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்கிறாரு? இரு கோஷ்டிகள் இருக்கக்கூடிய மோதல்னு சொல்லிட்டு வழக்கினுடைய தன்மையை திசை திருப்புறார். நான் கேட்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இளைஞர்களுக்கான அரசு என்று நீங்கள் மார்த்தட்டி கொள்கிறீர்கள். இளைஞர்கள் மூலமாகவே ஆட்சிக்கு வந்தேன் என்று சொல்லுகிற நீங்கள், ஒரு இளைஞன் குற்றம் நடைபெறுகிறது என்று காவல்துறைக்கு சொன்ன ரகசியத்தை காப்பாற்றாத